சங்கீதம் 109 வசனம் 1. நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும். என் வாழ்க்கையில ஏசப்பா ஏன் மௌனமா இருக்கிறாங்க? எந்த ப்ராசஸ்மே என் வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதே. வார்த்தைய தராங்க, என்னை தேட்டுறாங்க, கம்ஃபர்ட் பண்றாங்க, நான் ஆறுதல் அடைகிறேன், ஓகே. ஆனா ஏதாச்சும் நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. என் வாழ்க்கை மௌனமாவே இருக்குதே. இந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ஜெபம் ஏறெடுக்க போகிறோம். ஏசப்பா, நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும். என் வாழ்க்கையில மௌனமா இருந்த நாட்கள் போதும்பா. எழுந்து எனக்காக கிரியை செய்யுங்கப்பான்னு கேட்க போறோம். நான் துதிக்கும் தேவனே மௌனமா இராதேயும். நீங்க ஏறெடுக்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். ஆமாங்க, எந்தெந்த விஷயத்துல ஏசப்பா ஏதாச்சும் கிரியை செய்தா எனக்கு நல்லா இருக்குமேன்னு நீங்க யோசிச்சீங்களோ, அந்தந்த விஷயத்துல கர்த்தர் உங்களுக்காக எழுந்து கிரியை செய்ய போகிறார். நீங்க மௌனமா இராதேங்கப்பா அப்படின்னு ஏறெடுத்த ஜெபத்தை அவர் கேட்டு உங்களுக்காக வழக்காட போகிறார், உங்களுக்காக பேச போகிறார், உங்களுக்காக எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல நிக்க போறாங்க. எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு அப்பா இல்லையே, இந்த விஷயத்த பேசுறதற்கு எனக்கு யாருமே இல்லையேன்னு கலக்கத்தோட இருக்கிறீங்க. ஏசப்பா உங்களுக்கு அம்மாவா அப்பாவா இருந்து, உங்களுக்கு எந்த விஷயத்துல யாரா இருந்து எந்த இடத்துல பேசணுமோ அந்தந்த விஷயத்துல அந்தந்த நபரா இருந்து உங்களுக்காக பேச போகிறாங்க. ஆமா, ஏசப்பா மௌனமா இருந்த நாட்கள் முடிவடைந்தது. உங்களுக்காக எழுந்து கிரியை செய்யும் நாட்களுக்குள்ளதான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை ஜெபிக்க வைக்கிறது ஏசப்பா தான். இந்த வசனத்தை இன்னைக்கு காண்பித்து இந்த வசனத்தோடு நம்மோடு ஏசப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை நோக்கி நீ இப்படி ஜெபின்னு ஏசப்பா நமக்கு இன்னைக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். கர்த்தர் நமக்காக எழுந்தருளி கிரியை செய்ய போகிறார். இருதயத்துல கைய வச்சு எந்தெந்த விஷயத்துல கர்த்தர் எழும்பி உங்களுக்காக பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ, எந்தெந்த விஷயத்துல கர்த்தர் மௌனமா இருக்கிறார், இதுல ஒரு ப்ராசஸே இல்லை, அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்த உங்க நினைவுக்கு கொண்டு வந்து ஏசப்பா இந்த விஷயத்துல நீங்க மௌனமா இராதீங்கப்பான்னு சொல்ல போறோம். இருதயத்துல கை